முத்துப்பாண்டி சார் வணக்கம். முத்துப்பாண்டி சார் முத்துராமலிங்க தேவரை குறித்தும் வீரன் சுந்தரலிங்கத்தை பற்றியும் வஉசியை பற்றியும் கட்டபொம்மனை பற்றியும் அழகு முத்துக்கோன் பற்றியும் அதிகமான ஒரு அரசியல் கட்சி பொது மேடைகள்லையும் மக்கள் மத்தியிலையும் பேசியிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சியை விட வேற எந்த பார்ட்டியுமே பேசுனது கிடையாது. அந்தந்த இடங்கள்ல அந்தந்த பேசியிருக்காங்க. ஒரு மாநிலம் முழுவதும் இந்த பெயர்களை இந்த சமகாலத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நெல்லை தூத்துக்குடி 2 பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளான் இன்னைக்கு தாவேகாக்கு இருக்கு. அதனால அவர் அங்கே போயிருக்கிறாரு. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிய பிறகு அடுத்து தாவேகா எப்படி ஒரு கவர்மெண்ட் பண்ண போகுது தெரியுமா, கொண்டு வர போகுது தெரியுமா? முத்துராமலிங்க தேவர் போல, சுந்தரலிங்கத்தை போல, கட்டபொம்மனை போல, அழகு முத்துக்கோனை போல இன்னொரு பேர் சொன்னார். அது இதுக்கு முன்னால் அவர் எங்கேயும் சொன்னதில்லை. குரூஸ் பெர்னாண்டோவை போல அப்படிங்கிற ஒரு பெயரையும் சொன்னார். இப்படியெல்லாம் இந்த இந்த பெயர்களை எல்லாம் நீங்கள் எப்படி வேணால் விமர்சிச்சுக்கலாம். ஆனால் புதியதாக தமிழ்நாட்டுக்குள் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இந்த பெயர்களை பேசுவது எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, அது அவருடைய உள்ளத்திலிருந்து பேசுகிறாரா இல்லை அதை தெரிந்து கொண்டு பேசுகிறாரான்னு எழுதி வச்சுட்டு பேசுகிறார். அவர் எழுதி வச்சு கூட நான் பேசலாம். இப்போ நான் மறந்துடக்கூடாதுன்றக்காக, சில பேரை விட்டு போயிடக்கூடாதுன்றக்காக கூட நான் எழுதி வச்சு நினைவுபடுத்துவதற்காக பேசலாம். ஆனால் முத்துராமலிங்க தேவர் ஐயா யாருன்னு தெரியணும்ல, அவருக்கு வஉசி யாருன்னு தெரியணும்ல, ஒண்டி வீரன் யாருன்னு தெரியணும்ல, வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு தெரியணும்ல. அப்போ அவர் சொன்ன பெயர்கள் எல்லாம் யாருன்னு அவருக்கு தெரியுமா? அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, எத்தகைய தியாகத்தை செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரியுமா? அவங்க யாருமே இப்போ ஐயா தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தன் ஆளுகைக்கு உட்பட்ட தனக்கு சொந்த கிராமங்களை எல்லாம் மக்களுக்கு தானம் செஞ்சுட்டாருன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு எங்கேயாவது மேடைகளில் பேசுனதை பார்த்துருக்கீங்களா? நான் இத்தனை கிராமங்களை உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டுன்னு போது நான் சாதாரணமாக தான் இருக்கேன்னு என்னைக்காவது பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயுமே பதிவானதில்லை. ஆமாம், இது வரைக்கும் பதிவானதில்லை. எந்த புத்தகங்கள்ல இல்லை, யாருமே அப்படி அதை மேற்கோள் காட்டி கூட பேசினதில்லை. அவரே தன்னை காட்டிக்கிட்டதில்லை. அவர் கிட்டத்தட்ட தன் வாழ்நாளில் 1/3 பங்கை சிறைச்சாலையில் கழிச்சார். எதற்காக சிறைச்சாலையில் கழிச்சார்? அவர் இவ்வளோ பெரிய சொத்து பத்தோடு இருந்துட்டு இந்த மக்களுக்காக தான் சிறைச்சாலைக்கு போகிறாரு. பேசுனதுக்காக, அடக்குமுறைக்காக, ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை குரலை ஓங்கி ஒழிச்சாருன்றதுக்காக, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய கருத்தை இங்கே பேசினாருன்றதுக்காக சிறை. அப்போ அப்படிப்பட்ட சிறையில் இருந்த தலைவர்களை மேற்கோள் காட்டி பேசும்போது தன்னை மேற்கோள் காட்டி பேசுகிறார்ல, நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி எந்த தலைவரும் சொல்லலையே. வஉ சிதம்பரனார் 3 தலைமுறையாக வழக்கறிஞர் குடும்பம். கடைசியாக மண்ணடியில் மன்னனை விற்று இறந்து போனார். அவ்வளவு பெரிய செல்வந்தர். வெள்ளையர்களுக்கு எதிராக கப்பல் ஓட்டுவேன்னு சுதேசி கப்பலை ஓட்டினவர். மனிதன் இல்லை, மாடு இழுக்க முடியாத செக்க மனுஷன் இழுத்தாருன்ற செய்தி இருக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அத்தகைய கொடுமைகளுக்கு ஆளான பெரும் தலைவர்கள் கூட நான் 3 தலைமுறையாக சொத்து சேர்த்து வச்சுருந்தேன், அந்த சொத்தெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக அரசியல் செய்ய வந்தேன்னு ஒரு இடத்துல கூட அவருக்கு பதிவு செஞ்சதில்லை. மன்னனை விற்கும்போது கூட அவங்க யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. இது இங்கே இருக்கிற மண்ணடியில் இப்படி இருக்கிற தலைவர்கள் மத்தியில் பொது வெளிக்கு நீங்கள் வந்துட்டீங்க, அரசியல் களத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். தனக்கு தேவையானது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். எல்லாருமே இங்கே களத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒன்றை இழந்துட்டு தான் நீங்கள் அரசியல் களத்துக்கே வர முடியும். யாராக இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்தாலும் சரி, அதிமுகவில் இருந்தாலும் சரி, எந்த அரசியல் இயக்கங்களில் பயணித்தாலும் சரி, அது வாக்கு அரசியல் இருந்தாலும் சரி, இயக்க அரசியல் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தியாகத்தை செய்யாமல் நீங்கள் அரசியல் களத்துக்கோ பொதுவெளிக்கோ வரவே முடியாது. அப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கிறங்க, அது ஒன்று மட்டுமே தனக்கு தகுதி அப்படின்றது பேசுறதுக்குல அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார், அவர் எப்பயும் சொன்னார், அவர் நான் எவ்வளோ பெரிய உச்சத்தை விட்டுட்டு நான் உங்களுக்காக சேவை செய்ய வரேன்னு ஒரு இடத்துலையா பதிவு செஞ்சார். அவர் கட்சி தொடங்க போகிறேன்னு சொன்னார், தேதி அறிவித்தார், எல்லாம் செஞ்சார். அவர் கட்சி தொடங்கலை. ஆனால் அவர் ஒரு இடத்துல கூட பதிவு சொல்ல, நான் உங்களுக்காக எவ்வளோ பெரிய இடத்த விட்டுட்டு இன்றைக்கும் ரஜினிகாந்த் அவர்களின் படத்திற்கு எத்தனை கோடி சம்பளம் பேசப்படுதுன்றது நமக்கு தெரியும், வெளிப்படையாக தெரியும். இன்னைக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அவருடைய வயது முதிர்ந்து இப்போ விஜய் அவர்களுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் வரைக்குமே வித்தியாசம் இருக்கும். வயது 20-25 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அவங்க யாருமே உச்சபட்சத்தில் நான் இதை விட்டுட்டு வரேன்னு சொல்லலை. கமலஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கினார்,
அவர் யாரும் நான் அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் வரேன்லாம் அவர் சொல்லலை. அப்படி யாரும் சொன்னாங்களா? கிடையாது. அப்போ இது வந்து ஒரு வகையான ஒரு தன்னுடைய இதை வந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணணுன்றதுக்கான பேச்சாக தான் நான் அதை பார்க்குறேன். அதில் வந்து ஒன்றும் பயன் இல்லை. நீங்கள் மக்களுக்கு என்ன பேசுகிறீங்கன்றதான் மக்கள் பார்ப்பான். நீங்கள் உங்கள் ரசிகர் உங்களுக்கு வாக்கு செலுத்துவான். நான் வந்து ஆரம்பத்திலேருந்து விஜய் கட்சி தொடங்குலேருந்து நம்ம டிபேட்டில் நம்ம பேசும்போது முழுவதுமே நான் சொல்கிறேன், விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் எதுக்கு வாக்கு செலுத்தணும்னு இருக்குல்ல, இப்போ நீங்கள் எதுக்கு விஜய்க்கு வாக்கு செலுத்தணும்னு ஒன்று இருக்குல்ல. இந்த இடத்துல இருக்கிற ஒரு 10 பேர் நான் எதுக்குங்க விஜய்க்கு ஓட்டு போடணுன்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கு தான் விடை சொல்லணும் விஜய். அப்போ தான் ஓட்டு விழுகும். இல்லைன்னா ஓட்டு விழுகும். அது எந்த ஓட்டாக இருக்கும்னா, அவரை நேசிக்கிறவங்க, அவர் மீது அதீத அன்பு கொண்டவங்க, அவரின் பற்றாளர்களாக இருக்கிறவங்க, அவரை கடவுள் போல் நேசிக்கிறவங்க உறுதியாக போடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும்ல. அவங்க மற்றவங்கள போட வச்சிட முடியுமா? அவங்க சொன்னா போடுவாங்களா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதுதான் வாக்கா மாறும். நீங்க வாக்கு அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க என்ன சிம்பத்தி பண்ணாலும் சரி, அழுதாலும் சரி, உருண்டாலும் சரி, நீங்க வந்து பழனிக்கு பால் காவடியே எடுத்தாலும் சரி, விழுகிற ஓட்டு தான் விழுகும். நீங்க போய் களத்துல போய் என்னவா பேசுறீங்களோ அதுதான் பிரதிபலிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் அவர்களினுடைய பிரச்சாரத்திற்காக நேரம் கேட்கப்பட்டுச்சு 2 நாட்கள், நேற்றும் முந்தானத்தும் 2 நாள் வந்து சென்னையில் தான் இருக்கிறார். சென்னையில் கேட்கப்பட்டுச்சு. 2ஐயுமே ரத்து செஞ்சுட்டாருங்க. அப்போ அங்கே இருக்கிற ரசிகர்கள் தொய்வடைவான், அங்கே மக்கள் சந்திக்கணும்னு நினைக்கிறவன் தொய்வடைவான். இப்போ என்ன தெரியுமா செஞ்சுட்டாங்க? 234 தொகுதிக்கு பொம்மை செஞ்சுட்டாங்க. விஜயோட பொம்மை செஞ்சு அனுப்பி வச்சுட்டாங்க. அந்த பொம்மையை வச்சு ஓட்டு கேளுங்கன்ட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ பொம்மையை செஞ்சு அனுப்பிச்சி வைக்கிறீங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா பொம்மை போய் பேசிட்டு வருமா? இல்லை அங்கேருந்து கான்ஃபரன்ஸ்லேயே பேசிடுவீங்களா? மக்கள் பார்ப்பான்ல உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து அதிமுக மேடைகளாக இருந்தால் எம்ஜிஆர் வேஷம் போட்டுட்டு வந்து எம்ஜிஆர் போல் நடிக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் கட்சி தலைமை சொல்லாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கட்சி தலைமை என்ன செய்யும்? தலைமை அலுவலகத்திலேருந்து எம்ஜிஆர் பொம்மை ஒன்று செஞ்சு கொடுத்து இதெல்லாம் பொம்மையை வச்சு பிரச்சாரம் பண்ணுங்கன்னு என்னைக்காவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? திமுக கட்சியிலேருந்து என்னைக்காவது ஒரு பொம்மை செஞ்சு இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு எனக்கு பதில் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு எங்கேயாவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? காணொலி காட்சி வருதுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து 2 பவுன்சர்ஸ் பொம்மையை கொண்டு வந்து வச்சு அந்த பொம்மையை பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் அனுப்புறது, வரிசையாக பொம்மையை வச்சு புகைப்படம் எடுத்து அதெல்லாம் வெளியில் வருது. பார்க்கும்போது மக்கள் சிரிக்க மாட்டானா? மற்றவங்களாம் என்ன நினைப்பான் உங்களுக்கு? பொம்மை போய் என்ன அரசியல் பேசும்?